Hello students, welcome to my channel Crack NEET Biology. Students, இந்த வீடியோல infertility பத்தி படிக்க போறோம் from class 12 chapter 3 reproductive health. So infertility ன்றது it's the inability of a couple to conceive and produce children even after months of regular unprotected sexual cohabitation. So infertility ன்றது குழந்தையின்மை. அதற்கான reasons என்னென்ன இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா physical, congenital diseases, that is birth defects. ஃபீட்டல் டெவலப்மெண்ட் அப்பவே வர ஸ்ட்ரக்சரல் ஆர் ஃபங்க்ஷனல் அனமாலிஸ் தான் கன்ஜெனிட்டல் டிசீசஸ், ட்ரக்ஸ், இம்யூனாலஜிக்கல் அண்ட் ஈவன் சைக்காலஜிக்கல் ரீசன்ஸ் கூட இட் மைட் கான்ட்ரிபியூட் டு இன்ஃபர்டிலிட்டி. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபார் அ கப்பிள் பீயிங் சைல்ட்லெஸ் ஆஃபன் ஃபீமேல தான் பிளேம் பண்ணுவாங்க, பட் தட்ஸ் நாட் த கேஸ். ஈவன் மேல் பார்ட்னர் கேன் கான்ட்ரிபியூட் டு இன்ஃபர்டிலிட்டி. ஓகே, ஸோ ஃபீமேல இன்ஃபர்டிலிட்டிக்கான ரீசன் என்ன இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பிசிஓடி, பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ். இது வந்து இப்போ ரொம்ப ப்ரெவலண்டா இருக்கு அமாங் த ஃபீமேல்ஸ். அண்ட் தைராய்டு இஷ்யூஸ் இருக்கலாம், இன்னும் நிறைய இஷ்யூஸ் இருக்கு. ஓகே, மேல்ல பாத்தீங்கன்னா டியூ டு லோ ஸ்பெர்ம் கவுண்ட்னால இருக்கலாம், இல்ல ஸ்பெர்ம் மொட்டிலிட்டி கம்மியா இருக்கிறதுனால இருக்கலாம், இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஓகே, ஈவன் லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ் லைக் ஆல்கஹால், ஸ்மோக்கிங் அண்ட் ஈவன் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஒபிசிட்டி கூட இட் மைட் கான்ட்ரிபியூட் டு இன்ஃபர்டிலிட்டி. ஸோ ஸ்பெஷலைஸ்ட் ஹெல்த் கேர் யூனிட்ஸ் இருக்கு, தட் இஸ் இன்ஃபர்டிலிட்டி கிளினிக்ஸ் இருக்கு. அவங்க வந்து என்ன ப்ராப்ளம்னு டயக்னோஸ் பண்ணி correct treatment கொடுப்பாங்க for some of these disorders. Okay, so the couples might enable to have the children. Okay, so இந்த மாதிரி கரெக்டிவ் மெஷர்ஸ் பண்ண முடியாத கப்பிள்ஸை வந்து they will assist to have children through special techniques called assisted reproductive technologies, ஆர்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆர்ட்டுக்கு கீழே என்னென்ன டெக்னாலஜிஸ் வருதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் நீட் ஆஸ்பெக்ட். ஓகே, ஸோ ஃபர்டிலைசேஷன் அவுட் சைட் த பாடி இன் ஆல்மோஸ்ட் சிமிலர் கண்டிஷன் அஸ் தட் இன் த பாடி. அதை தான் வந்து இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் சொல்லுவோம், ஃபாலோடு பை எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர். ஓகே, ஸோ லெபார்டரி கண்டிஷன்ல பாடியில எப்படி நடக்குமோ அதையே வந்து லெபார்டரி கண்டிஷன்ல வந்து மிமிக் பண்றது தான் இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன். ஸோ ஃபர்டிலைசேஷனை வந்து லெபார்டரி கண்டிஷன்ல பண்ணி ஸோ எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் வந்து ஃபீமேலுக்கு பண்ணுவாங்க. ஓகே, அதுதான் இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன். ஸோ இந்த மெத்தடை பாப்புலர்லி டெஸ்ட் டியூப் பேபி ப்ரோக்ராம்னு சொல்லுவோம். அண்ட் இந்த ப்ரொசீஜர்ல பாத்தீங்கன்னா ஓவம் அண்ட் ஸ்பெர்ம்ஸ், அதாவது கேமெட்ஸை வந்து எய்தர் த கப்பிள் அண்டர்கோயிங் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் அவங்க கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுவாங்க, இல்ல அவங்களோட கன்சர்னோட ஹெல்த்தி டோனார் எய்தர் மேல் ஆர் ஃபீமேல்ட்ட இருந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ த ப்ரொசீஜர் இன்வால்வ்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஓவரியன் ஸ்டிமுலேஷன் ஹார்மோனல் தெரப்பி பண்ணி ஓவமை வந்து எய்தர் ஒய்ஃப் ஆர் டோனார் ஃபீமேல்ட்ட இருந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஸ்பெர்ம்ஸை வந்து ஃப்ரம் ஹஸ்பண்ட் ஆர் டோனார் மேல்ட்ட இருந்து கலெக்ட் பண்ணுவாங்க. தென் அந்த கேமெட்ஸை வந்து இன்டியூஸ் பண்ணுவாங்க டு ஃபார்ம் த ஜைகோட் அண்டர் சிமுலேட்டட் கண்டிஷன் இன் தி லெபார்டரி. ஓகே, ஸோ ஜைகோட் வந்து இட் வில் அண்டர்கோ கிளீவேஜ், மைட்டாட்டிக் டிவிஷன்ஸ் அண்டர்கோ பண்ணி 2, 4, 8, 16 டாட்டர் செல்ஸ், அதாவது பிளாஸ்டோமியர்ஸ் ஃபார்ம் பண்ணும். நம்ம ஆல்ரெடி ஃபர்டிலைசேஷன் அண்ட் இம்ப்ளான்டேஷன்ல படிச்சிருக்கோம். ஸோ இப்போ இந்த ஜைகோட் ஆர் இயர்லி எம்ப்ரியோ அப் டு 8 பிளாஸ்டோமியர்ஸ் இருக்கிறத ஃபெல்லோப்பியன் டியூபுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் நீட் ஆஸ்பெக்ட். ஸோ இந்த டெக்னாலஜியை ஜிஃப்ட்னு சொல்லுவோம், ஜைகோட் இன்ட்ரா ஃபெல்லோப்பியன் டிரான்ஸ்ஃபர். எல்லா எக்ஸ்பிளனேஷன்ஸ் வித் அப்ரிவேஷன்ஸ், இதை வந்து யூ ஹாவ் டு ரிமெம்பர். இதை நீட்ல வந்து கேட்டிருக்காங்க தனித்தனியா. ஓகே, அண்ட் embryos with more than 8 blastomeres, so up to 8 blastomeres a fallopian tube, more than 8 blastomeres இருந்துச்சுன்னா யூட்ரஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதை intrauterine transfer னு சொல்லுவோம் to complete its further development. so இதை வந்து கண்டினியூஸா மானிட்டர் பண்ணுவாங்க until parturition, that is childbirth. okay, so in vitro fertilization ஓட பிக்சர் இது. so first என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னேன், ovarian stimulation hormonal therapy பண்ணி எக்ஸை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க அண்ட் ஸ்பெர்ம் ப்ரிப்பரேஷன் பண்ணி அது ரெண்டுத்தையும் இன்டியூஸ் பண்ணுவாங்க டு ஃபார்ம் ஜைகோட். அண்ட் இந்த ஜைகோட் 8 up to 8 பிளாஸ்டோமியர்ஸ் இருக்கிறத வந்து ஃபெல்லோப்பியன் டியூபுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதை வந்து ஜைகோட் இன்ட்ரா ஃபெல்லோப்பியன் டிரான்ஸ்ஃபர், ஜிஃப்ட்னு சொல்லுவோம். அண்ட் மோர் தேன் 8 பிளாஸ்டோமியர்ஸ் இருக்கிறத யூட்ரஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதை வந்து இன்ட்ராயூட்ரைன் டிரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன்ல என்னென்ன டெக்னாலஜிஸ் வரும் அப்படின்னு சொல்லி நீட்ல கேட்பாங்க. ஜிஃப்ட், ஐயூடி, இது ரெண்டும் ஐவிஎஃப்ல வரும். ஓகே,
அண்ட் இன்வைவோ ஃபர்டிலைசேஷன்னா என்னன்னா, ஸோ இன்விட்ரோ வந்து லெபார்டரி கண்டிஷன்ல பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். இன்வைவோன்றது ஃபியூஷன் ஆஃப் கேமெட்ஸ் வித்தின் த ஃபீமேல் பண்றது. ஓகே, கேன் ஆல்சோ பி யூஸ்டு ஃபார் சச் டிரான்ஸ்போர்ட் டு அசிஸ்ட் தோஸ் ஃபீமேல்ஸ் ஹூ கேனாட் கன்சீவ். ஓகே, ஸோ அதான் இன்வைவோ ஃபர்டிலைசேஷன் வித்தின் த ஃபீமேல் வந்து இந்த ஃபியூஷன் ஆஃப் கேமெட்ஸ் பண்றது. நெக்ஸ்ட் கிஃப்ட் கேமெட் இன்ட்ராஃபெலோப்பியன் டிரான்ஸ்ஃபர்னா என்னன்னா, இப்போ ஒரு உமன்னால வந்து ஹெல்த்தி ஓவம் ப்ரொடியூஸ் பண்ண முடியல, பட் அவங்களால சூட்டபிள் என்விரான்மெண்ட் ஃபார் ஃபர்டிலைசேஷன் அண்ட் ஃபர்தர் டெவலப்மெண்ட் பண்ண முடியும். பட் ஓவம் தான் வந்து ஹெல்த்தி ஓவம் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அப்படின்ற கேஸ்ல வந்து டோனார்ட்ட இருந்து ஓவமை வந்து அந்த உமனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதுதான் கிஃப்ட் கேமெட் இன்ட்ராஃபெலோப்பியன் டிரான்ஸ்ஃபர், which is also very important NEET aspect. So transfer of an ovum collected from a donor into the fallopian tube of another female who cannot produce ovum but can provide suitable environment for fertilization and further development. So இந்த டெக்னாலஜியும் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ கிஃப்ட்ன்றது என்னன்றது டீடைல்டா நல்லா பார்த்துக்கோங்க. இது நீட் ஆஸ்பெக்ட்ல வெரி இம்பார்ட்டன்ட். டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓவம் தான் வந்து கிஃப்ட் கேமெட் இன்ட்ராஃபெலோப்பியன் டிரான்ஸ்ஃபர். தென் இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன்னா என்னன்னா, இது ஒரு அனதர் ஸ்பெஷலைஸ்டு ப்ரொசீஜர். இதுல வந்து எம்ப்ரியோவை லெபார்டரி, அதாவது இன்விட்ரோ கண்டிஷன்ல தான் பண்ணுவாங்க. லெபார்டரி கண்டிஷன்ல எப்படின்னா, ஸ்பெர்மை டைரக்டா ஓவம்ல இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன்ல என்ன பார்த்தோம், ஸ்பெர்ம் எக் எல்லாம் தனியா கலெக்ட் பண்ணி அதை இன்டியூஸ் பண்ணி ஜைகோட் ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். பட் இதுல டைரக்டா ஓவம்ல ஸ்பெர்மை வந்து இன்ஜெக்ட் பண்றாங்க, as seen in this picture. ஓகே, அதுதான் இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன். ஸோ இன்வைவோ கண்டிஷன் கேட்டு தப்பா கொடுத்து கேட்பாங்க. இது இன்விட்ரோ. இன்ட்ராசைட்டோபிளாஸ்மிக் ஸ்பெர்ம் இன்ஜெக்ஷன் பண்றது இன்விட்ரோ கண்டிஷன்ல. ஓகே, தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீட் ஆஸ்பெக்ட்ல. இதுல இருந்து ரெப்படேட்டிவா கேட்டிருக்காங்க. இந்த டெக்னிக்கை வந்து எந்த இன்ஃபர்டிலிட்டி கேசஸ்ல யூஸ் பண்ணுவாங்கன்னா, இஃப் த மேல் பார்ட்னர் இஸ் unable to inseminate the female, அந்த மாதிரி கேசஸ்ல, இல்லனா மேல் பார்ட்னருக்கு ரொம்ப வெரி லோ ஸ்பெர்ம் கவுண்ட்ஸ் இந்த எஜாகுலேட்ஸ் தான் இருக்கு அப்படின்னாலும் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் பண்ணுவாங்க. இந்த டெக்னிக்ல சீமனை எய்தர் ஃப்ரம் ஹஸ்பண்ட் கலெக்ட் பண்ணுவாங்க ஆர் அவங்களோட கன்சர்னோட ஹெல்த்தி டோனார்ட்ட இருந்து கலெக்ட் பண்ணி ஆர்டிஃபிஷியலா எய்தர் வெஜைனா ஆர் இன்டு த யூட்டரஸ், as seen in this picture, இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இதை இன்ட்ராயூட்டரைன் இன்செமினேஷன் சொல்லுவோம், which is important. ஓகே, IUI-னா இன்ட்ராயூட்டரைன் இன்செமினேஷன். ஓகே, ஸோ வெஜைனா ஆர் யூட்ரஸ் ஆஃப் த ஃபீமேல், as seen in this picture, வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன். ஓகே, ஸோ நம்ம வந்து அசிஸ்டட் ரீப்ரொடக்டிவ் டெக்னாலஜிஸ் என்னென்ன டெக்னாலஜிஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஸோ இதோட பொட்டன்ஷியல் டிராபேக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெக்னிக்ஸ்லாம் இட் ரெக்வயர்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹை ப்ரெசிஷன் ஹேண்ட்லிங், அதாவது எக்ஸ்ட்ரீம்லி கரெக்டாக பண்ணணும் பை ஸ்பெஷலைஸ்டு ப்ரொஃபஷனல்ஸ். அண்ட் இதோட இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் ரீஜன்ஸும் வெரி எக்ஸ்பென்சிவ். அண்ட் ஆல்சோ அதனால இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபியூ சென்டர்ஸ்ல தான் அவைலபிளா இருக்கு இன் இந்தியா. அண்ட் இதோட பெனிஃபிட்ஸ் வந்து ஆர் அஃபோர்டபுள் ஒன்லி டு லிமிடெட் நம்பர் ஆஃப் பீப்புள், ஏன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அண்ட் லெஸ் அடாப்ஷன் ஆஃப் ஆர்ஃபன்ஸ். ஸோ இந்த மெத்தட்ஸ்னால அடாப்ஷன் பண்றது கம்மியாகுது. அண்ட் பாசிபிலிட்டி தட் த இயர்லி எம்ப்ரியோ டஸ் நாட் சர்வைவ், இயர்லி எம்ப்ரியோ சர்வைவ் ஆகிற சான்சஸ் கம்மி. அண்ட் எமோஷனல், ரிலீஜியஸ் அண்ட் சோஷியல் ஃபேக்டர்ஸ். ஸோ தீஸ் ஆர் தி பொட்டன்ஷியல் டிராபேக்ஸ் இன் அடாப்ஷன் ஆஃப் தி IVF மெத்தட். ஓகே, இதை வந்து NEET 2025ல கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா, எக்ஸ்பென்சிவ், லெஸ் அடாப்ஷன் ஆஃப் ஆர்ஃபன்ஸ், பாசிபிலிட்டி தட் தி இயர்லி எம்ப்ரியோ டஸ் நாட் சர்வைவ், இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்து கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ இதோட அல்டிமேட் எய்ம் என்ன, டு ஹேவ் சில்ட்ரன் தான் இல்லையா. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய சில்ட்ரன்ஸ் இருக்காங்க ஆர்ஃபன்ஸா. அண்ட் டெஸ்டிடியூட் சில்ட்ரனும் நிறைய இருக்காங்க, அதாவது வித்தவுட் எனி மணி, ஃபுட் ஆர் ஹோம், அந்த மாதிரி குழந்தைங்க நிறைய இருக்காங்க. அவங்கள வந்து ப்ராப்பர் கேர் எடுத்துக்கலன்னா அவங்க வந்து மெச்சூரிட்டி வர்றதே ரொம்ப கஷ்டம். பிகாஸ் ஆஃப் தே வுட் நாட் சர்வைவ் அன்டில் மெச்சூரிட்டி பிகாஸ் ஆஃப் மால் நியூட்ரிஷனால. ஸோ நம்ம லா என்ன பண்ணுதுன்னா, இட் பெர்மிட்ஸ் லீகல் அடாப்ஷன். ஸோ அதனால வந்து it is one of the best methods for couple looking for parenthood. Okay, so this is about the infertility. So this marks the end of this chapter 3, reproductive health. So in the reproductive health chapter oda playlist நம்ம சேனல் கிராக் நீட் பயாலஜில கொடுக்குறேன், அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல். அண்ட் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல Chapter 4
பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.